வணக்கம். நம்மளுடைய பழமை மாறாம இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சமையல் நம்ம குகை ஸ்பெஷல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமையல் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நான்வெஜ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது நான்வெஜ்ல மட்டன் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா எல்லார் நாவலுமே எச்சி ஊறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மட்டன் ஸ்பெஷலை இன்னைக்கு நம்ம குகை ஸ்பெஷலோடு சேர்ந்து நம்ம ஃபயர் ஃபேக்ட்ஸ் இந்த யூடியூப் சேனல்ல நம்மளுடைய குக் கவிதா மேடம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்ய போறாங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லா விதமான இன்கிரீடியன்ஸ் ஆல்ரெடி பார்க்கும்போதே எனக்கு ஓவர் டெம்ப்டாக தான் இருக்கு. ஸோ எப்படி பண்ண போறாங்க? ஸோ அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இது 2 in 1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கேட்டிருந்தேன் எப்படிங்க 2 in 1 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்றதுக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் குழம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு ஃப்ரையாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்கும் போதே நானும் குழந்தையா மாறின தருணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாரம்பரிய மிக்கமான சமையலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுவும் நம்ம சேலம் குகையை பற்றி நீங்கள் ஸ்பெஷல் குக்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய செஃப் அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். இன்வைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு அழகான மட்டன் ஸ்பெஷல் கிரேவி அண்ட் ஃப்ரையை எப்படி அவங்க குக் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மட்டன் குழம்பு மற்றும் மட்டன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், மட்டன், தேங்காய் துருவியது, சிக்கன் மசாலா, கறி மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, உப்பு தேவையான அளவு, தாளிக்க தேவையான எண்ணெய். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, குட், ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சமைக்க போறீங்க, அது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சமைக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வைக்கணும். ஓகே, கடாயை விதிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணெய், அதுக்கு உண்டான எண்ணெய். ஓகே, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். சோ நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதிலா ஏன் சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் போட்டாதான் மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும். இல்லனா அது இனிப்பு தன்மை கொடுத்துரும். பெரிய வெங்காயம் இனிப்பு தன்மை கொடுத்துரும். ஓகே, இப்ப பொதுவாவே நம்ம மட்டன் செய்யறதா இருந்தா எவ்வளவு சின்ன வெங்காயம் தேவைப்படும்? இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன். சோ இன்னைக்கு நாம செய்யக்கூடிய மட்டன் எவ்வளவு இருக்கும்? நம்ம மட்டன் செய்யறது இப்ப 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு 100 கிராம் வெங்காயம் போடணும். ஓகே, சோ உங்களுக்கு அந்த கை அளவே நீங்க 100 கிராம் போட்டுருவோம். சோ ஒரு கைப்பிடி அப்படிங்கிறது 100 கிராம் வரும் இல்லையா? ஒவ்வொருத்தரோட கைப்பிடிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோமா குழம்பு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். ஓகே ஓகே. அதனால அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டு சைஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வணக்கிட்டு. ஓகே, நல்லா வணங்கணும். அடுத்ததான் மறக்காம நம்ம அந்த வெங்காயம் பூண்டோட சேர்ந்து ஒரு சின்ன துண்டு, ஒரு கம்மியா, அதாவது இவ்வளவுதான் போடணும். ஒரு சின்ன துண்டு, ஒரு கை விரலுக்கு உண்டான அந்த துண்டு அளவு நம்ம இஞ்சியை பொடி பொடியா நறுக்கி அதுல நம்ம வதக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுலயே ஒரே ஒரு சின்ன பட்டை. ஓகே, பூண்டு. ஓகே, ஒரு 2-3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம். இது மூணையுமே நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். சோ இப்படிலாம் எண்ணெய் தெரிக்கும். அப்ப தெரிச்சாதான் நம்ம கரெக்டா சமைக்கிறோம் அர்த்தம். 2 கருவேப்பிலை. ஓகே, அதுலயே சோ ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே அழகா கிள்ளி அழகா போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு தக்காளி. ஓகே, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இல்லையா? இல்ல சின்ன சைஸ் தான்? சின்ன சைஸ். ஒரு லெமன் சைஸ் தக்காளி போடலாம். ஓகே, ஒரு லெமன் சைஸ் தக்காளி நம்ம போட்டுட்டோம். இது நல்லா வணங்கணும். இதுல வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்கலாமா? தேவையில்லை. ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம், அந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாமே அந்த ஆயில்ல நல்லாவே வெந்து வந்துட்டே இருக்கு, ஃப்ரை ஆகி வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த பதத்துக்கு வரணும். இதை விட இன்னும் அதிகமான பதத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த செவன்ல வரணும். இந்த பதம் போதும். ஓகே, இப்ப இதை எடுத்து ஆற போட்டு
சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலா நாம வந்து நம்மளுடைய இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா பதத்துக்கு அந்த என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் சேர்க்கணுமோ அதை ஆட் பண்ணி இப்போ வந்து ஆற வச்சிருக்கோம். ஸோ ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை மிக்சியில அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்த உடனே அடுத்த ப்ராசஸ் வந்து ரெடி ஆகும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு இதெல்லாமே நம்ம வந்து வறுத்து ரெடி பண்ணதை அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப இது கூட நம்ம வந்து மட்டனை வேக வைக்க போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? ஆமா. ஓகே, இத கூட வந்து வதக்கிதான் வந்து வேக வைக்க போறோம். அதோட ப்ராசஸ நம்ம வந்து பாத்திரலாம். சோ இது முழுக்க முழுக்க நம்ம சேலம் குகை ஸ்பெஷலுடைய ஒரு மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை. எண்ணெய் எவ்வளவு ஊத்தணும்? கொஞ்சம் ஊத்தணும். ஒரு 50 மில்லி அளவு ஊத்தணும். ஒருவா போதும். சோ எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பவுல்ல செய்யறதை விட குக்கர்ல பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். சீக்கிரம் வேலையாகும். ஆமா. சோ சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக சின்ன சின்னதா நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கோம். சோ இதுவும் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவா? ஒரு கைப்பிடி இல்ல, சும்மா ஒரு 5-6 போட்டா, ஒரு 5-6 போட்டா மட்டுமே போதும். ஓகே, சோ ஒரு கொஞ்சமா ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க. அந்த 10 சின்ன வெங்காயத்தை சிறிதா நீங்க வந்து நறுக்கி வச்சுக்கலாம். சோ அடுப்பை பத்த வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்ச மசாலாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப குக்கர்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின உடனே பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன வருது? அடுத்தது மஞ்சத்தூள். ஓகே, இது வதங்கின உடனே மஞ்சத்தூள் வந்து போடணும். போதுமா? போடுங்க. ஓகே, இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இருக்கும். சூப்பர். அதுக்கு அடுத்ததா மிளகாய் தூள். சோ இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பாத்தீங்க அப்படின்னு நம்ம மிளகாய் தூள் வந்து அதுல போட்டிருக்கோம். அந்த ஆயில்லயே அது வந்து வதங்கணும். சோ அந்த எண்ணெயில மஞ்சத்தூள் அந்த மிளகாய் தூள் போடும்போது நேச்சுரலான அந்த கலர் உங்களுக்கு வரும்போது அந்த குழம்புடைய விஷுவல் கடைசியா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு டெம்டா இருக்கும், அவ்வளவு வந்து சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறமா என்ன போட போறோம்? கறி மசால் தூள். அது எவ்வளவு போடலாம்? 2 ஸ்பூன் போடுவோம். 2 ஸ்பூன் போதுமா? சோ இதுவுமே எண்ணெயில வதக்குறோம். எண்ணெயில வதக்கிறதுக்கு என்ன ரீசன்னா இந்த மசாலோட வாசம், பச்சை வாசம் இதுல போயிடும். இமிடியேட்டா வந்து போயிடும். ஓகே, இது என்ன தூள்? இது மட்டன் மசாலா. அது 2 ஸ்பூன் போதுமா? ஓகே, சோ மட்டன் மசாலா, கறி மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். சின்ன வெங்காயத்தோட நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா வந்துட்டு இருக்கு. உப்பு வந்து தேவையான அளவு. நம்ம மட்டன் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. கல்லுப்பு தான் வந்து யூஸ் பண்றாங்க. எதனால கல்லுப்பு யூஸ் பண்றாங்க? அதுதான் நம்ம நல்லா திட்டம் தெரியும். ஓகே, கல்லுப்பு தான் வந்து அளவு வந்து தெரியும். இப்ப வந்து அரைச்சு வச்ச பேஸ்ட், இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திக்கிறோம். நம்ம ஏன்னா வறுவலுக்கு வேணும்ங்கிறதுனால அது கொஞ்சோண்டு நிறுத்திக்கிறோம். கொத்தமல்லி தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, லைட்டா ஒரு டச் அப் வந்து குடுக்குற மாதிரி நாம எப்படி ஃபேஸ்க்கு குடுக்குறோமோ அந்த மாதிரி அதுக்கு வந்து மல்லித்தூள் லைட்டா வந்து குடுத்துடலாம். ரொம்ப போட்டா நெஞ்சு கரிப்பு வந்துடும். இப்ப அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஃபைனல் டச் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேவியோட தொக்கு பதம் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, அந்த பதத்துக்கு வந்து வந்துருச்சு. சோ இந்த டைம்ல வந்து மட்டனை உள்ள சேர்த்திடலாம். ஓகே, நல்ல மட்டனை கழுவணும். ஆக்சுவலி மட்டன் எத்தனை தடவை கழுவலாம்? ஒரு வாட்டி தான் கழுவணும். மட்டன் வந்து நிறைய கழுவக்கூடாது. அந்த டேஸ்ட் வந்து போயிடும். நல்லா கிண்டனா? கரெக்டா கிண்டனா? இது நல்லா கிண்டனா. அப்ப நீங்களே கிண்டிடுங்க, நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் ரெடியாகி வந்துடுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கணும். எண்ணெயிலேயே நல்லா அப்படியே வதங்கிட்டே இல்லையா? ஓகே, ஒரு 5 நிமிஷம் வதங்கலாமா? ஒரு 5 நிமிஷம்ங்கிறது 10 நிமிஷம் கூட வணக்கி விட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லா உட்காரும். இப்போ வந்து அந்த கிரேவியோட சேர்ந்து மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட நல்லா உங்களுக்கு வந்து வதங்கிட்டு இருக்கு. ஸோ இதோட பதமே வந்து அந்த எண்ணெயில் வதக்கிறது தான். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் விட்டாங்க. பட் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு ரீசன் மட்டன் நல்ல கறியாக இருக்கிறதுனால, அந்த கொழுப்போடு சேர்ந்து இருக்கிறதுனால. ஸோ ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்கு. இந்த பார்க்கறதுக்கு நல்ல செம கலர்ஃபுல்லாக வந்து இருக்கு. இதுதான் நேச்சுரல் கலர். ஸோ இந்த நேச்சுரல் கலர் இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து சாப்பிடலாம்.
அத வேக வைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். எவ்வளவு தண்ணி வந்து ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தளவு தண்ணி ஊத்தி வைக்கிறோம். அதுவுமே நீங்க வந்துட்டு அந்த அளவுதான் இல்லையா? அளவுதான். நம்ம கறி வேகறதுக்கு அளவுக்கு இந்த மசாலா எல்லாம் அந்த தண்ணி. ஓகே. சோ இதுக்கு அடுத்ததா நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கிரேவிக்கு தேவையான அந்த கெட்டி பதம் வந்து வேணும். சோ அந்த கெட்டி பதத்துக்காக என்னென்ன நம்ம வந்து ஆட் பண்ண போறோம்? மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, மிளகு, முந்திரி பருப்பு. ஓகே, இப்ப தேவையான 1 டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊத்தி அதை விசில் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட மட்டன் பொறுத்த வரைக்கும் எத்தனை விசில் வைக்கலாம்? நல்ல கறியா இருந்தா ஒரு விசில் அல்லது 2 விசில். 2 விசில். விசில் விட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். ஒரு ஏர் போற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். சோ இப்ப மசாலா அரைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட்ஸ். சோ இதுல வந்து முந்திரி, பொட்டுக்கடலை, மிளகு, தேங்காய் துருவல். சோ இந்த தேங்காய் துருவலுமே வந்துட்டு நிறைய அவங்க வைக்கல. ஓகே, இதை வந்து அரைக்கி கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 2 விசில் வந்தாச்சு. இப்போ அடுத்தது 3வது விசிலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். விசில் வந்து முடிச்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். அந்த விசில் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிரேவி தனியாக பண்ண போகிறோம். அதுல இருந்து பீசஸ் எடுத்து ஃப்ரையும் பண்ண போகிறோம். பட் 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 பட்னு 3 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ விசில் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே குக்கரை வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ண உடனே அந்த அதுல இருந்து ஆவி எப்படி வெளியில வருது பாருங்க, வாவ் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இதுல உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த மட்டன் எல்லாமே அந்த மசாலாவோட சேர்ந்து பயங்கரமா குக் ஆயிருக்கு. சோ இப்ப வந்து இது குழம்பு வைக்கிறதுக்கு தயாரான ஒரு நிலையில இருக்கு. ரைட்டா? ஓகே, இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது அரைச்சு வச்சோம்ல தேங்காய். ஆமா. சோ இப்ப வந்து நம்ம தேங்காய், முந்திரி, பொட்டுக்கல்ல, மிளகு இதெல்லாமே நம்ம வந்துட்டு கொரை அப்படின்னு நம்ம வந்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த பேஸ்ட்டை இதுல நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, சோ இதுல வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, அந்த நுரை கட்டி அந்த கொதி பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சைட்ல நாம விட்டு அந்த கொஞ்சமா விட்டு ஆயில் கூட வந்து மேல வந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு நாம உப்பு காரம் சரியா இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இதுல உப்பு காரம் மீடியமா டிஃபன் அளவுக்கு இருக்கு. அடுத்தது வறுவலுக்கு தேவையானது. எவ்வளவு ஆயில் ஊத்தலாம்? சும்மா கொஞ்சம் 2 டீஸ்பூன் போதுமா? ஓகே, ஆயில் வந்து ஊத்தியாச்சு. லைட்டா ஊதி அப்படிதான் டேஸ்ட் பண்ணணுமா? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து அடுத்தது மட்டன் ஃப்ரைக்கு தேவையானது நம்ம கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊத்தியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வெங்காயம் போட போறோம். ஓகே, நானும் உங்களை மாதிரி ஒரு செஃப்பா மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, இப்ப வெங்காயம் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து வதக்கணும். சோ வந்து மட்டன் குழம்பு இப்ப வந்து கம்ப்ளீட்டா வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயாச்சு. இப்ப இதுல வந்து லைட்டா மஞ்சத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் வந்து இதை எண்ணெயிலேயே ஆட் பண்ண போறோம். ஏன்னா அந்த கறியை எடுத்து போடும்போது இது கொஞ்சம் கலர் அழகா இருக்கும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது ஒரு சிட்டிகை மிளகாத்தூள், அதுவும் இந்த எண்ணெயிலேயே வதக்குறோம். ஆல்ரெடி மேம் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே அந்த எண்ணெயில வதக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அது போக அந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் உங்களுக்கு வந்து போயிடும். இதுலயும் ஒரு 1/4 டீஸ்பூன் என்ன தூள் இது? மட்டன் மசாலா. ஓகே, மட்டன் மசாலா 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிகை, இது மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு தான் நம்ம சொல்றோம். ஆமா. இப்ப நாங்க சொல்லக்கூடியது எல்லாமே 1/2 கிலோ மட்டன் குழம்பு மற்றும் மட்டன் ஃப்ரை செய்ய தேவையான அளவுகள் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர். இந்த மசாலா வந்து ஓகே, இந்த மசாலா எல்லாமே போடுங்க. ஓகே, சூப்பர். இதோட அந்த ஸ்மெல் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த வதக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா சிம்ல வச்சு வதக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்ப பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். எல்லாமே மிங்கிள் ஆயாச்சு. ஓகே, இப்ப மட்டனை மட்டும் தனியா நம்ம அரைச்சி எடுத்து இதுல போட்டு ஃப்ரை பண்ணணும்.
இதுல இப்ப கருவேப்பிலை போடலாமா? இப்ப போடக்கூடாது, இறக்கும் போது தான் போடணும். நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா அந்த கிரேவி வந்தாலும் அந்த கிரேவி இதுல ஊத்துனாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ 2 கரண்டி கிரேவியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டன் வறுவல் செய்யும் போதும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி நடுத்தரமாக இருக்கக்கூடிய அந்த பதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு கறி பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து தொக்கு மாதிரி இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பதத்துல வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு ஃபுல் ட்ரையா வேணும்னாலும் நீங்க அந்த மாதிரி ஃபுல் ட்ரையும் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? சோ நமக்கு என்ன விதம் வேணுமோ அந்த விதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சோ இதுதான் முழுக்க முழுக்க நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய குகை குழம்புடைய ஸ்பெஷல், அதுவும் மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை. ஸோ ரொம்ப சூப்பர்வா நம்மளுடைய 5 ஃபேக்ட்ஸ்ல இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு நம்ம சேலம் ஸ்பெஷல், அதுவும் சேலம் குகை ஸ்பெஷலுடைய மட்டன் குழம்பு மற்றும் ஃப்ரை ஒரே டிஷ்ஷு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு இந்த மட்டன் கிரேவி. ஸோ மட்டன் கிரேவியோட சேர்ந்த மட்டன் ஃப்ரை. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப அழகாக நமக்காக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. செம எம்மியா இருக்கு. இதே டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சதா அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து பார்த்து கத்துக்கோங்க. பழமையை மறக்காதீங்க, நம்ம பாரம்பரியத்தை வந்து என்னைக்குமே மறக்காதீங்க. நம்ம செஃப் கவிதா மேடம் வந்துட்டு இன்னும் தொடர்ந்து நமக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க போறாங்க. மறக்காம நம்ம ஃபயர் ஃபேக்ட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.